அனைவருக்கும் நமஸ்காரம். கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி, குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். ஹாப்பி நியூ இயர்ங்க எல்லாத்துக்கும். நெக்ஸன் சேனல் அனைவருக்குமே ஹாப்பி நியூ இயர் 2025. மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக நியூ இயருடைய பலாபலன்களை நம்ம பார்ப்போம். ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் 2025 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தனித்தனி பதிவாக நெட்சன் டிவியில் நம்ம பார்ப்போம். முதல்ல 2025 நியூ இயரில் பொது பலனாக எப்படியெல்லாம் இந்த ஆண்டு, இந்த நியூ இயர் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய நிகழ்வுங்க. குரு பகவானுடைய பெயர்ச்சி, சுபகிரகம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ராஜகிரகம் அப்படின்னா குரு பகவான், அவருடைய பெயர்ச்சி இருக்குது. சனி பகவானுடைய பெயர்ச்சி உண்டுங்க. சனி பகவான் பெயர்ச்சி அப்படிங்கிறது இன்னும் அதை விட ஒரு எதிர்பார்ப்புங்க. கும்பத்திலிருந்து மீனத்திற்கு காலபுருஷனுக்கு 12ஆம் பாவகத்தில் பெயர்றார். குரு பகவான் காலபுருஷனுக்கு 3ஆம் பாவம் மிதுனத்துக்கு செல்கிறார். அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். ராகு கேது பெயர்ச்சி திருக்கணிதப்படி உண்டுங்க. வாக்கியப்படி இதெல்லாம் மாற்றம் கிடையாது ராகு கேது பெயர்ச்சிக்கு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்களை இந்த ஆங்கில புத்தாண்டிலிருந்து நமக்கு மாற்றம் ஏற்றம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குங்க. இப்போ மார்கழி மாதம் 17ஆம் தேதி தான் நியூ இயர் பிறக்குதுங்க. 1ஆம் தேதி மிக சிறப்பு, அருமையான நாள், அற்புதமான நாள். எல்லா ராசிக்காரர்களுக்கும் இறையருளும் குருவருளும் கிடைக்கட்டும். மார்ச் 29ஆம் தேதி 2025 மார்ச் 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பிரவேசிக்கிறார் சனி பகவான். அப்போ சனி பகவானுடைய பெயர்ச்சியே நமக்கு ஒரு விசேஷம் தானே. எல்லா அபிவிருத்தியையும் கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில அனுபவங்கள் உண்டு, ஆளுமைகள் உண்டு. இதில் நல்ல ஒரு அனுபவங்கள், ஒரு விஷயம் அப்படிங்கிறது, இப்போ பணம் வேணும், எதிர்பார்ப்புனா என்னதுங்க? பணம். உடல் சார்ந்த பிரச்சனை தீரணும், ஆரோக்கியமாக இருக்கணும், இது இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகளில் இருக்கும் பொழுது பணம் அப்படிங்கிற விஷயமும் நிறைய நமக்கு வருமானமும் வரக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிஷபம், கன்னி, மகரம், இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணவரவு, தனவரவு அதிகமாக இருக்குங்க. ஒரு எதிர்பார்ப்புக்கு பலன் உண்டு. ஏன்னா அத்தனை கஷ்டங்கள் பட்டவங்க இவங்க. லக்னமுக்கும் பேசும். ஹெல்த்து சம்மந்தமான விஷயத்த ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த விரயச்சனி குரு பகவானும் 12க்கு இருக்கிறார். அப்போ கடகம் அப்படிங்கிறதுக்கு இந்த விரயச்சனியிலேருந்து தப்பிச்சாங்க. அடுத்தது விரய குருவில் மாட்டிக்கிறாங்க. இருப்பினும் ஒரு 50% உடம்பு ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். விருச்சிகம், மீன ராசி நேயர்களும் கவனமாக உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனிப்பெயர்ச்சி நிறைய விஷயங்களை A1 டாப் 1 நல்ல ஒரு 90% நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகரம், துலாம், மிதுனம், இவங்க 3 பேர்த்துக்கு அருமையாக இருக்குங்க. நீங்கள் ரிவர்ஸில் வந்தாலும் மிதுனம், துலாம், மகரம் அப்படின்னே கொண்டு போகலாம். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சிறப்பான பலாபலன்களை உண்டு. ராகு கேது பெயர்ச்சி இவங்களுக்கு யாருக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா, 3, 7, 11 இருந்தால் நல்லது, சிறப்பு அப்படிம்பாங்க. ரிஷபம், கன்னி, தனுஷு இவங்களுக்கெல்லாம் ஒரு 90% ராகு கேதுனால நல்ல ஒரு பலாபலன் உண்டு. ஏன்னா சிம்மத்திற்கு கேது பகவானும் கும்பத்திற்கு ராகு பகவானும் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கும் பொழுது 2025
மத போதகர்கள், குருமார்கள், ஒரு பிரசித்த பெற்றவர்கள் சில பிரச்சனைகளையும் ஆரோக்கிய குறைபாடுகள் அல்லது கண்டம் இறப்பை கூட சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பஞ்சபூதம் வாங்க அதில் நாடு அப்படிங்கும்போது இந்த நாட்டு மக்களுக்கு நாடுங்கிற விஷய விருத்திக்கு என்னன்னா சில போர்கள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கும் போர் முறைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, அரசியல் சார்ந்த பிரச்சனையெல்லாம் நிறைய சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. மேற்கொண்டு நம்ம சொல்ல போனால் இந்த மே மாதம், ஏப்ரலே எடுத்துக்கோங்க, ஏப்ரல் மே இந்த 2 மாதமும் ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திக்கக்கூடிய விஷயம் நடக்கும். ஒரு 50 நாள் 51 நாளுங்க 5 கிரக சேர்க்கைன்னு இருக்குது. இதை நல்லா கவனமாக கேட்டுக்கணும். மீனத்தில் வரார். இந்த 5 கிரக சேர்க்கை 12ஆம் பாவம் காலபுருஷனுக்கு. ஸோ அப்போ இருக்கும்போது பல விரயங்களையும் பல விஷயங்களையும் நம்ம இடர்பாடுகளையும் சந்திக்கக்கூடிய பிரபஞ்சமே சந்திக்கணும். நமக்கு அவங்களுக்குன்னெலாம் கிடையாது. ஸோ எல்லா உயிர் பயமாக இருக்கட்டும், இழப்பாக இருக்கட்டும், சில விரயங்களாக இருக்கட்டும், வெளிநாடு தொடர்பில் இருக்கக்கூடிய வேலை, ஜாபு, அதே போல் பணவரவு, தனவரவு, ஒப்பந்தங்கள் எல்லாமே மாற்றமாக ஏற்படக்கூடிய விஷயம் இருக்கும். சில ஜாதகங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏற்றத்தை பார்க்கலாம். அப்போ மிதுனத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் என்னென்னா கம்யூனிகேஷன் டெக்னாலஜியோட இசையியல் சினிமா துறையில் இருக்கிறவங்க, அந்த எழுத்து துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் உண்டுங்க, நல்ல ஏற்றம் உண்டு. குரு பகவான் நல்ல விஷயமெல்லாம் கொடுக்கக்கூடியவர், நல்ல ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியவர், அறிவை கொடுக்கக்கூடியவர், புகழை கொடுக்கக்கூடியவர், கௌரவத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ 2025 மேற்கொண்டு நியூ இயர் பிறக்கக்கூடிய காலகட்டம் அந்த கோச்சார கிரகங்கள் அமைப்பை வச்சு நம்ம இன்னும் பிரபஞ்சத்துக்கு சொல்லணும்னா நீர் நிலம் நெருப்பு சார்ந்த பிரச்சனைகளில் பாதிப்பு உண்டு. ஏன்னா மீனத்தில் ராகு பிரவேசிச்சுட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் நம்ம சந்தித்தோம். கும்பத்துக்கு சனி பகவான் மேலே போகிறார். அப்போ மீனத்துக்கு வரக்கூடிய சனி பகவானால் நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் தான் என்னதுங்க, நிறைய விஷயங்கள், ஆறு குளம் எல்லாம், மழை வளம், நீர் வளமெல்லாம் பெருகி சில சீற்றங்களை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். நிலம் பூகம்பம் விஷயம் சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள், நெருப்பு விஷயத்திலே தாக்கம் உண்டு அப்படிங்கிறத கவனத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் பஞ்சாங்கத்திலேயே இருக்குதுங்க. ஸோ 2025 இறை அருளாலும் அனைவருடைய ஆசீர்வாதத்திலும் நம்ம நல்ல நல்ல விஷயங்களை அந்த பிரபஞ்சமும் நல்ல ஒரு அனுகிரகத்தை எல்லாருக்கும் தரட்டும் அப்படின்ட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய, குரு பகவானுடைய, ராகு கேது பகவானுடைய பயிற்சிகளை கொண்டு நம்ம பலாபலன் பரிகாரத்துடன் சொல்கிறோம். எல்லாருமே கேட்டு பயனடைய வேண்டி, மேசராசி நேயர்களுக்கு நியூ இயர் எப்படி இருக்கும், இந்த ஆண்டு எப்படி இருக்கும், ஆங்கில வருஷம் எப்படியெல்லாம் நமக்கு பலாபலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நெட்சன் டிவி சேனலில் நம்ம இப்போ பார்ப்போம். மிக சிறப்பான வாழ்த்துக்களுடன் நல்ல ஒரு ஆண்டாகவும் ஒரு புத்துணர்ச்சியோட ஒரு குதூகலத்தோட பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கணும். எல்லாருக்கும் செல்வ வளம் பெருகணும். மேசராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகங்கள் கோள்களுடைய பயணத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஆண்டு பயணத்தை வச்சு சில பரிகாரத்துடன் நம்ம எல்லா ராசிக்கும் சொல்லிட்டு வரப்போகிறோம். குரு பகவான் 2ல் இருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். அப்படி உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய். செவ்வாய் பகவானுக்கு உங்களுடைய இடத்திற்கு 8க்கு உடையவர் குரு பகவான். 3ஆம் இட முயற்சி ஸ்தானத்துக்கு போகிறார். 8க்கும் 12க்கும் உடைய குரு பகவான் முயற்சி ஸ்தானத்துக்கு போகும்போது வெற்றி விஜயம். என்னென்ன முயற்சி மேசராசிக்காரங்க எடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ இந்த ஆண்டும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். தொழில் நல்ல சிறக்கக்கூடிய அமைப்பு. 12ஆம் இடத்துல சனி பகவான் வரப்போகிறார். இந்த 3 கிரகத்துடைய பெயர்ச்சியை வைத்து தான் நம்ம சொல்கிறோம் பலாபலன். அப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு ஒரு அமோகமான வளர்ச்சி பாதையை நோக்கி போகக்கூடிய அமைப்பு. மேசராசி நேயர்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தடையாக இருந்துச்சோ அதெல்லாமே நல்ல ஒரு விதத்தில் உங்களுக்கு வெற்றி பாதையை நோக்கி போகிறதுக்கு
இந்த ஆண்டு பலாபலன் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் கோள்களுடைய அமைப்பு, கோச்சார கிரகங்கள் ஒரு பொதுவான பலன் தாங்க. இந்த பொது பலன் எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஜாதகத்துடைய முழு ஜாதகத்தை பார்த்து, தசாபுத்தியை பார்த்து தான் மேட்ச் பண்ணி தான் நீங்கள் இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 12ஆம் விரயஸ்தானத்துக்கு போகிறார். ராகு கேது அப்படிங்கிறது 11ஆம் இடத்து லாபஸ்தானத்துக்கு போகிறார். லாபஸ்தானத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு என்னங்க, வெளிநாடு வெளியூர் அதர்பாச பேசக்கூடியவங்களாம் உங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரமாக தொழில் சார்ந்து வருமானம் சார்ந்து உங்களுக்கு உதவி செய்வாங்கங்க. கவலையை விடுங்க. நீங்களே வெளிநாடு போகணும் அப்படின்னாலும் நல்லபடியாக போயிட்டு வரலாம். குழந்தைகள்னால நல்லா இருக்கும். குழந்தைகள் கம்யூனிகேஷன் 3ஆம் மிதுனத்தில் இருக்கிற குரு உங்களுக்கு நல்ல குழந்தைகள்னால ஒரு வருமானம். அவங்க என்னென்ன முயற்சி எடுக்கிறாங்களோ, விளையாட்டு துறையாக இருக்கட்டும், அதே போல் சினிமா துறையாக இருக்கட்டும், கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, என்ன நீ செய்கிறையோ அதற்கு பலன் தரேன் அப்படிங்கிற அமைப்பில் கிரகங்கள் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக மேசராசிக்கு இருக்குதுங்க. மேசராசிக்கு பல அபிவிருத்தி இருக்குது. எல்லா காரியத்தையும் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம மாத பலன் சொல்லுவோம். ஆனால் இந்த வருட பலன்கிறது பொது பலன். இதில் நமக்கு இந்த கிரக பயிற்சியை வைத்து தான் நம்ம கணக்கெடுத்துக்கிறோம். ராகு கேது அப்படிங்கும்போது லாபத்தில் உட்கார்றதுனால அமோகம், 5ஆம் இடத்துல இருக்கிறனால உங்களுக்கு பூர்வீகம், கேது பகவானுடைய பிரச்சனைனாலும் பூர்வீகம், தந்தை வழியில் இருக்கிற சொத்து பிரச்சனை, அதே போல் குலதெய்வ வழிபாடு எதுவுமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க. மேசராசிக்காரங்க குலதெய்வமே தெரியலங்க, என்ன தெய்வம்னே தெரியாமல் திக்கு தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க எல்லாத்துக்கும் இந்த வருஷம் இந்த தெய்வம்தான் உனக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குலதெய்வ வழிபாடு எப்படி எடுக்கணும், நம்ம குலதெய்வத்தை எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரிஞ்சால் அழகாக நம்ம அதை எடுத்துக்கலாம். அதுக்கும் ஒரு சூட்சும வழிபாடு பிரார்த்தனை உண்டு. அந்த பிரார்த்தனையில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேசராசிக்கு அருமையான அற்புதமான ஆண்டாகவும் வளர்ச்சி பாதைக்கான ஒரு அமோக வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அரசியல் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு சில சிக்கல்கள், சட்ட சிக்கல்மாங்க, சட்ட சிக்கல்கள் போகும். டாக்குமெண்ட்டில் கவனமாக, நமக்கு என்ன விருச்சிகத்தில் தான் புதன் போகிறார். எந்த ஆண்டு எந்த மாதம் எப்படி கிரகங்கள் இருக்கோ அந்த ஆண்டு அப்படியே பயணமாகும். அப்போ அந்த பிரச்சனைகளை அப்போ கொடுத்துட்டு போகும். அந்த ஆண்டு நம்ம கவனமாக இருக்கணும். அதே தான் தமிழ் வருட பிறப்புக்கும் நம்ம சொல்கிறது. அப்போ அந்த கிரகங்கள் அமைப்போட கோச்சார விஷயத்தை வச்சு இந்த ஆண்டு இப்படி இருக்கும், இந்த கிரகம் நமக்கு செயல்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ உங்களுடைய 2025 புதுசாக இருக்கக்கூடிய இந்த ஆண்டு நமக்கு பல வெற்றிகளையும் பல பிரச்சனைகளையும் தீர்வுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குது. வருமானம் ஈட்டக்கூடிய முயற்சிக்கு நல்ல பலாபலன் உண்டு. சுபகாரியம் நடக்கும். உங்களுடைய ஜாதகமும் பார்த்துக்கணும். சரிங்க, இந்த வருஷம் நான் என்ன வழிபாடு எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கறதுக்கு தெரியுதுங்க. பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயத்துக்கு தான் வழிபாடு. பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வருஷம் நான் தப்பிச்சுக்கணும், நல்ல விஷயமெல்லாம் நடக்கணும், எல்லா காரியமும் வெற்றி அடையணும், கடன் பிரச்சனை ஓயணும், மன நிம்மதி வரணும் அப்படின்னா மேசராசி நேயர்கள் எல்லாருக்கும் பாவகிரகத்துடைய பெயர்ச்சியும் வருது, சுபகிரகத்துடைய பெயர்ச்சியும் வரதுனால ஃபஸ்ட்டு வழிபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல மாகாளி அம்மன் வழிபாடு. அம்மன் கோயிலில் இருக்கக்கூடிய மாகாளின்னு இருக்கும் சிறப்பாக. அந்த காளி அம்மனுக்கு ஒரு எலுமச்சம்பழமும் 28 48ன்னு கணக்கில் அந்த எண்ணிக்கையில் நீங்கள் வாங்கி சாத்துங்க. இது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு. இப்போ மேஷம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரம். ஸோ இந்த ஒவ்வொரு நட்சத்திரம் 4 பாதம் 9 பாதம் பயணிக்கும் ஒரு ராசி கட்டத்தில். உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு இந்த மாகாளி அம்மன் வழிபாடு எலுமச்சம்பழம் மாலையாக சாத்தி வழிபாடு எடுக்கும்போது இந்த வருடம் சுபிக்ஷமாக இருக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனையே தீரும்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு. அப்போ அமோகமான சிறப்பான விஷயம் நமக்கு நடக்கணும், சுப நிகழ்ச்சி நடக்கணும் அப்படின்னா அறுபடையில் இருக்கக்கூடிய திருத்தணி முருகனை போய் வழிபாடு எடுத்துருங்க. திருத்தணி குன்றுல இருக்க இடமெல்லாம் முருகன். அப்போ திருத்தணி வழிபாடு செவ்வாய்க்கிழமை போய் நீங்கள் அல்லது உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு ஆகம விதிப்படி ஒரு மாலை தேங்காய் பழம்
சகல சம்பத்தையும் கொடு, செல்வ வளத்தையும் கொடு, கஷ்டங்களை நீக்குன்னு வேண்டி பிரார்த்தனை பண்ணி முடிஞ்சால் ஒரு நாள் இரவு தங்கி கூட வழிபாடு எடுத்து இந்த ஆண்டு முழுவதும் அற்புதமாக இருக்கணும்னு 30 நாளில், அந்த ஜனவரி மாதம் 30 நாளில் ஒரு நாள் உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கோ அல்லது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கோ போய் வழிபாடு எடுத்துக்குங்க. சிறப்பான பலனையும் பயனையும் எல்லாம் அல்ல ஈசனும் எம்பெருமானும் மேசராசி நேயர்கள் அனைவருக்குமே வாரி வழங்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.